Next, how can we separate the components of heterogeneous mixture? Okay, இங்க என்ன பண்ண போறோம்னா இப்போ components அப்படினு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் பொருட்கள் அப்படினு சொல்லலாம். ஓகே, மிக்ஸா இருக்கிற பொருட்கள். இப்போ இந்த மாதிரி heterogeneous mixture இருக்கிற பொருட்களை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படினு கொடுத்திருக்காங்க. Separation of two immiscible liquids. செப்பரேஷன்னா நமக்கே தெரியும் என்ன பண்றோம் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பேர் தான் செப்பரேஷன். Immiscible liquids அப்படினா not mixed. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம immiscible liquid. For example, water with oil. Okay, waterல oil add பண்ணி நல்லா stir பண்ணா கூட என்ன ஆகும் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தோம்னா ஆயில் தனியா இருக்கும் வாட்டர் தனியா இருக்கும். So that is called immiscible liquids. If you have learned about non-uniform mixtures, have you noticed what happens when water falls into the container that has oil? The oil and water form separate layers. Okay, just suppose waterல oil mix ஆயிருந்தா நல்லா ஷேக் பண்ணா கூட நம்ம ரெண்டு லேயரை பார்க்கிறோம். மேலே என்ன இருக்கும் ஆயில் லேயர் இருக்கும், கீழே என்ன இருக்கும் வாட்டர் லேயர் இருக்கும். They do not mix, they are called immiscible liquids. அது ரெண்டுமே என்ன ஆகாது மிக்ஸ் ஆகாது. அதால அந்த சொல்யூஷனுக்கு பேரு immiscible liquids அப்படினு சொல்லலாம். Miscible na mixed, immiscible na not mixed. Similarly, sand and water நமக்கே தெரியும் sand மணலும் தண்ணியும் கூட என்ன ஆகாது மிக்ஸ் ஆகாது. அதே மாதிரி do iron fillings and sulfur அதுவும் அதே மாதிரி தான். So these are some of the examples of heterogeneous mixture. Heterogeneous அப்படினா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ன இருக்கும் வெவ்வேறு மாதிரி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் அதாவது வந்து தண்ணியில மணல் போட்டோம்னா நல்லா ஷேக் பண்ணி வச்சோம்னா கூட என்ன பண்ண முடியும் நம்ம நல்லா ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அது ஒரே மாதிரி இருக்காது. அப்ப என்னன்னு சொல்ல வேறுபட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் ஹெட்ரோஜினியஸ்னு சொல்லுவோம். ஹோமோஜினியஸ்னா என்ன சொல்றோம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமோஜினியஸ். சால்ட் பிளஸ் வாட்டர் ஆட் பண்ணோம்னா ஸ்டிர் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும் நம்மளுக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் தெரியும். அப்ப அதுதான் ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஹெட்ரோஜினியஸ்னு சொல்லுவோம். எது தட் இஸ் வாட்டர் சாண்ட் வித் வாட்டர் ஆயில் வித் வாட்டர் அயன் ஃபில்லிங்ஸ் அண்ட் சல்ஃபர். இதான் சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்ஸ். How can we separate the components of mixture of two immiscible liquids? இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிற components இந்த பொருட்கள் ஓகே எப்படி நம்ம immiscible liquids மிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? Let us try to separate mustard oil from water. இப்போ நம்ம எப்படி செப்பரேட் பண்ண போறோம்னா மஸ்டர்ட் ஆயிலும் வாட்டரும் ஓகே ஜஸ்ட் வாட்டர்ல மஸ்டர்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி இருக்கறத நம்ம எப்படி தனியா பிரிக்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Activity 5.6 let us separate அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். Pour a mixture of 5 ml mustard oil and 20 ml of water into a 50 ml separating funnel. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்போது 50 ml separating funnel. இதோ இருக்கு இல்லையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் separating funnel. இதோ இருக்கு இல்லையா இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் separating funnel. கீழே ஒரு கார்க் இருக்கும் அது கீழே ஒரு டிப் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம செப்பரேட்டிங் ஃபனல் சொல்லும். 50 ml செப்பரேட்டிங் ஃபனல் எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்றோம் 5 ml of mustard oil and 20 ml of water. ஓகே இதுல ரெண்டு என்ன இருக்கு மஸ்டர்ட் ஆயில் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா that is 5 ml 5 ml of mustard oil. இதுல எவ்வளவு இருக்கு 20 ml of water 20 ml of water. Let it stand undisturbed. ஓகே என்ன பண்றோம் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு இது என்ன பண்றோம் let it stand undisturbed. டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வைக்கிறோம். What do you observe? நீ இதுல இருந்து நீ என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஆயில் ஊத்துறோம் அதுக்கு அப்புறம் வாட்டர் ஆட் பண்றோம் கொஞ்ச நேரம் அப்படியே undisturbed வைக்கிறோம். undisturbedனா not disturbed. What do you observe? You will see the formation of two separate layers of mustard oil and water. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரை நம்ம பார்க்கலாம். ஒன்னு mustard oil layer கீழே இருக்கிறது என்னன்னு சொல்றோம் அந்த ப்ளூ கலர் yellowவா இருக்கிறது mustard oil layer நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த blue color layer. So the two layers we can see the yellow colored mustard oil forms the upper layer. மேல இருக்கிற layer வந்து என்னன்னு சொல்றோம் yellow layer. Next and water forms a lower layer. Can you explain why? Okay water வந்து கீழ இருக்கும் oil வந்து மேல இருக்கும். இது ஏன் can you explain why? கீழ மேல oil இருக்கு கீழ water இருக்குன்னா oilோட density waterோட density விட அதிகம். அதால என்ன ஆகுது ஆயில் மேலேயும் வாட்டர் கீழேயும் இருக்கு. ஓபன் தி ஸ்டாப் காக் ஆஃப் தி கீழே இருக்கு இல்லையா இதுதான் ஸ்டாப் காக். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் ஸ்டாப் காக். ஜஸ்ட் அப்படி ஓபன் பண்ணோம்னா என்ன ஆகும் இங்க கீழே இருக்கிற வாட்டரை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணிருக்கலாம் மேல இருக்கிற ஆயில் அப்படியே நிற்கும். ஓபன் தி ஸ்டாப் காக் ஆஃப் தி செப்பரேட்டிங் ஃபனல் ஸ்லோலி டு கலெக்ட் தி லோவர் லேயர் ஆஃப் தி வாட்டர் கேர்ஃபுல்லி இன்டு தி கண்டெய்னர். ஜஸ்ட் இதை மெதுவா ஓபன் பண்ணோம்னா இங்க என்ன ஆகும் கொஞ்சமா வாட்டர் வந்து இந்த கண்டெய்னர்ல இங்க வந்து விடுறத நம்ம பார்க்கலாம். க்ளோஸ் தி ஸ்டாப் காக் when the water is almost fully dried. ஓகே கரெக்டா இந்த வாட்டர் வந்து நின்னுட்ட பிறகு என்ன பண்ணா இங்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மேல இருக்கிற லேயர் என்ன இருக்கும் மேல ஆயில் அப்படியே நிற்கும். கலெக்ட் த நெக்ஸ்ட் ஸ்மால் போர்ஷன் தட் மே கண்டெயின் போத் லிக்விட்ஸ் அண்ட் டிஸ்கார்டட். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் collect the next small portion என்ன இருக்கு mustard oil that may contain both liquids and discarded. அதுல என்ன இருக்கும் ரெண்டு லிக்விட் கொஞ்சம் வாட்டரும் அதுல மிக்ஸ் ஆயிருக்கும். ஜஸ்ட் வாட்டர்
ட்ராப் அதில் சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கார்ட் பண்ணலாம். கலெக்ட் த லேயர் ஆஃப் ஆயில் செப்பரேட்டட் பை ஓப்பனிங் ஸ்டாப் காக் அகைன். அப்புறம் என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த ஆயில் லேயரை நம்ம தனியாக இன்னொன்று வச்சு நம்ம செப்பரேட் பண்ணலாம். யூ ஹாவ் நவ் தட் இஸ் 2 செப்பரேட் லிக்விட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுத்தில் வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு பீக்கர் கொண்டு வந்து ஆயிலை செப்பரேட்டாக பண்ணலாம். அப்போ வாட்டர் தனியாகவும் ஆயிலை தனியாகவும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 செப்பரேட் லிக்விட்ஸ் இருக்குது. கேன் யூ திங்க் ஆஃப் எனி ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் வித் எ கேஸ் as ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ்? ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் இதில் ஒன்று வந்து என்னவா இருக்கணும், கேஸாக இருக்கிறத பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் ஆல் டைரக்ஷன். நமக்கு தெரியும் கேஸ் பார்ட்டிகல்ஸ்ன்றது வாயு துகள்கள் என்ன ஆகும், ஈஸியாக எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் மூவ் ஆகும். ஸோ தே மிக்ஸ் ஈஸிலி அண்ட் யூனிஃபார்ம்லி வித் அதர் கேஸஸ். அதால் என்ன ஆகும், ஈஸியாக இப்போ ஏர் அப்படின்றதுன்னா ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி கேசஸ். அதில் ஒன் ஆஃப் த கேசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆக்சிஜன் சொல்லுவோம். It is air is a mixture of என்ன இருக்கு, ஆக்சிஜன், நைட்ரஜன், some other gases are also present. இதில் ஒன்று தான் என்னன்னு சொல்லணும், ஆக்சிஜன் சொல்லுவோம். அப்போ இது ஈஸியாக என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும் அதர் கேசஸ் கூட. ஹென்ஸ் மோஸ்ட் மிக்சர்ஸ் கேசஸ் ஆர் ஹோமோஜினியஸ். பொதுவாக மோஸ்ட் மிக்சர்ஸ் ஆஃப் கேசஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜினியஸ் தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக அது கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆஸ் எ மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் விச் இஸ் யூஸ்ட் அஸ் எ ராக்கெட் ஃபியூவல். அதே மாதிரி மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. On the other hand, smoke, for example, solid particles suspended in air, என்ன பண்ணும், fog, smoke, fog, that is tiny liquid water droplets present in the air. Already air என்ன இருக்கும், moisture இருக்கும் இல்லையா, அது கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகும். And dust in the air are some of the heterogeneous mixtures with gas as one of the main components. இது எல்லாமே ஓகே, கேஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய ஹெட்ரோஜினியஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த சாலிட் மிக்சர்ஸ் ஆர் ஹெட்ரோஜினியஸ். பெரும்பாலும் சாலிட் ஓகே, திடம் சொல்கிறோம் இல்லையா, திடமாக இருக்கக்கூடிய மிக்சர்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்கிறோம், ஹெட்ரோஜினியஸ் தான் சொல்லுவோம். யூ கேன் யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் ஆஃப் த சாலிட்ஸ் டு செப்பரேட் த மிக்சர். யூ ஹவ் லேர்ன் ஹவு டு செப்பரேட் அயன் நெயில்ஸ் ஃப்ரம் சார்டஸ்ட் யூசிங் மேக்னெட். நமக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சாலிட் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து அயன் நெயில் எடுத்துக்கிறோம், இன்னொன்று என்ன எடுத்துக்கிறோம், சார்டஸ்ட். அப்போ இதுவும் ஒரு சாலிடு, இதுவும் ஒரு சாலிடு. அப்போ இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்ரோஜினியஸ். ஈஸியாக நம்ம எதை வச்சு பண்ணுவோம், மேக்னெட்டை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதில் செப்பரேட் பண்ணுறோம். ஜஸ்ட் மேக்னெட்டை கொண்டு போனோம்னா என்ன ஆகும், இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன இருக்குது, சார்டஸ்ட். சார்டஸ்ட்னா என்ன இருக்கும், அந்த சாக் பீஸ் மரத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சார்டஸ்ட். அது தனியாகவும் அயன் நெயில்ஸ் தனியாகவும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். இது த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் மிக்சர்ஸ். ஓகே, ஒரு சாலிட் வந்து அயன் ஃபில்லிங்ஸ், இன்னொரு சாலிட் வந்து சார்டஸ்ட். Next, sublimation. Sublimation நம்மளுக்கே தெரியும், the process of changing solid directly into gas, that is called sublimation அப்படின்னு lower classல படிச்சிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Activity 5.7 let us explore அப்படின்ற டாபிக்ல take a spatula full of mixture containing that is crushed camphor. Camphorனா என்னன்னு சொல்லுவோம், கற்பூரம். க்ரஷ் பண்ணி இருக்கிற கற்பூரம்னா கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுறோம், தூளாக்கிற கற்பூரத்தை எடுத்துக்கிறோம். அது கூட என்ன எடுத்துக்கிறோம், சாண்ட் எடுத்துக்கிறோம். put into a clean dry china dish. ஒரு சைனா டிஷ் அப்படின்னா என்ன இருக்குது, கிளாஸ்ல ஏதோ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சைனா டிஷ். ஓகே, இதுக்கு பேர் தான் சைனா டிஷ். இந்த சைனா டிஷ்ல என்ன எடுத்துக்கிறோம், கொஞ்சோண்டு கற்பூரமும் அது கூட என்ன இருக்கும், சாண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பிளேஸ் இட் ஆன் த ட்ரைபாட் ஸ்டாண்ட் யூசிங் எ ஒயர் காஸ். இதுக்கு பேர் தான் ஒயர் காஸ். இது இருக்கு இல்லையா, இது ஒயர் காஸ். ட்ரைபாட் அப்படின்றது 3 பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம ட்ரைபாட் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ட்ரைபாட் ஸ்டாண்டு, அதே மாதிரி இங்கே பர்னர் லெபார்ட்டரியில் இது 3 இருக்கு இல்லையா, 3 கால் இருக்கக்கூடியதான் ட்ரைபாட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒயர் காஸ் வச்சு, அதுக்கு மேலே சைனா டிஷ் வச்சு, அதுக்குள்ளே என்ன எடுத்துக்கிறோம், கேம்ஃபரும் சாண்டும் எடுத்துக்கிறோம். டேக் ஏ clean and dry glass funnel, plucked it nozzles with cotton. இங்க என்ன எடுத்துக்கிறோம், ஒரு funnel எடுத்துக்கிறோம். இந்த funnel நமக்கே தெரியும், glass funnel எடுத்துக்கிறோம். அதோட மேல என்ன பண்றோம், ஒரு காட்டன் வச்சு என்ன பண்றோம், நம்ம நல்ல காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம் அதோட டாப். Keep this funnel inverted into the china dish and set up the apparatus as shown. இந்த funnel இன்வெர்ட்டடா தலைகீழா எது மேல, இந்த சைனா டிஷ் மேல கவுத்து வைக்கிறோம். Light the burner and place it under the wire gas. இப்போ என்ன பண்றோம், ஜஸ்ட் பர்னரை லைட் பண்றோம். அப்ப இமிடியேட்டா ஹீட் த சைனா டிஷ் ஜென்ட்லி ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்ச நேரம் என்ன பண்றோம், அப்படியே ஹீட் ஆகுது. இது சைனா டிஷ், அதுக்குள்ள இருக்கிற கேம்ஃபரும் சாண்டும். அப்சர்வ் த இன்னர் வால்ஸ் ஆஃப் த ஃபனல் கேர்ஃபுல்லி. டூ யூ நோட்டீஸ் எனி சாலிட் டெபாசிட்ஸ். இப்போ என்ன பண்றோம்னா, வெளியில இருந்து பாக்குறோம். ஜஸ்ட் உள்ளுக்குள்ள இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபனல்
இந்த ஃபனலுக்கு உள்ள ஏதாவது டெபாசிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. இன்னர் வால் ஆஃப் த ஃபனல் தோ இருக்குல்ல, இதுதான் இன்னர் வால் ஆஃப் த ஃபனல். கேர்ஃபுல்லி டூ யூ நோட்டீஸ் எனி சாலிட் டெபாசிட்ஸ் ஏதாவது பார்க்குறோமான்னு கேட்குறாங்க. யூ மே ஃபைண்ட் ஒயிட் சாலிட் கேம்ஃபர் டெபாசிட்ஸ் அந்த இன்னர் வால் ஆஃப் த ஃபனல் வைல் சாண்ட் ரிமைன்ஸ் இந்த சைனா டிஷ். இப்போ என்ன ஆகும்னா இதுக்குள்ள இருக்கிற கேம்ஃபர், ஓகே இங்கே சைனா டிஷ்ல கேம்ஃபர் இருக்கு இல்லையா, இந்த கேம்ஃபர் என்ன ஆகும்னா ஹீட் ஆகும்போது இந்த சாலிடு டைரக்டா கேஸா கன்வெர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இங்கே போகிறதுக்கு வெளியில கேஸா போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இங்க என்ன இருக்கு, நம்ம காட்டன் வச்சு நம்ம மூடிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன ஆகும், டெபாசிட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சாலிட் கேம்ஃபர் டெபாசிட்ஸ் இந்த இன்னர் வால் ஆஃப் த ஃபனல் வைல் சாண்ட். மீதி இருக்கிற சாண்ட் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். ஆனா கேம்ஃபர் மட்டும் இங்க டெபாசிட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். கேம்ஃபர் ஆன் ஹீட்டிங் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் சேஞ்சஸ் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு த வேப்பர் ஸ்டேட் வித்வுட் பாசிங் இன்டு த லிக்விட். யூஸ்வலா ஒரு சாலிடை நம்ம ஹீட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், லிக்விடா மாறும், அதுக்கப்புறம் வேப்பரா மாறும். ஆனா இந்த சப்ளைமபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த கேம்ஃபர், ஆந்த்ரசின், அதே மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும்னா ஆக்சுவலி நாப்தலின், ஆந்த்ரசின், கேம்ஃபர் இதெல்லாம் என்ன ஆகும்னா டைரக்டா சாலிட்லேருந்து கேஸா மாறக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்கு பேரு தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எ ஸ்டேட் வித்வுட் பாசிங் த்ரூ த லிக்விட் தட் இஸ் ஆன் ஹீட்டிங் changes directly from the solid state to the vapor state without passing through the liquid. This process is called sublimation. On cooling, vapors condense back into solid without becoming a liquid. This is called deposition. இதையே கூல் பண்ணோம்னா மறுபடியும் என்ன ஆகும், வேப்பர்ஸ் கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் என்ன ஆகும், சாலிடா மாறும். ஆனா எதுவா மாறாது, லிக்விடா மாறாது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், நம்ம டெபாசிஷன் சொல்றோம். Hence, camphor sublimes and separate from sand because sand does not sublime on heating. அப்ப இந்த மெத்தட்ல என்ன ஆகுது, கேம்ஃபர் என்ன ஆயிடுது, சப்ளைம் ஆகுது. இப்போ சப்ளைம் ஆகுதுன்னா என்ன ஆகுது, அதோட சாலிடு டைரெக்டாக கேஸாக மாறுது. அது என்ன ஆகுது, சாண்ட்லேருந்து ஈஸியாக நம்மளால் பிரித்தெடுக்க முடியும். ஆனால் சாண்ட் என்ன ஆகாது, சப்ளைம் ஆகாது ஆன் ஹீட்டிங். அப்போ சாண்டு எதில் இருக்கும், சைனா டிஷ்லேயே இருக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, சப்ளிமேஷன். சேஞ்சிங் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு gas without changing into liquid, that is called as sublimation சொல்லலாம். You can also perform this activity using any other sublimable substances such as naphthalene in place of camphor. இதுக்கு பதிலா வேற சில sublimable substances எடுத்துக்கலாம். இது கேம்ஃபருக்கு பதிலா எதை எடுத்துக்கலாம், நம்ம naphthalene balls, நம்ம எது சொல்லுவோம், மோத் ரிப்பலண்டா யூஸ் பண்ணுவோம், பீரோக்குள்ள எல்லாம் பூச்சி வராம இருக்கிறதுக்காக போடுவோம் இல்லையா, இந்த naphthalene balls கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆந்த்ரசின் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுவும் sublimable substance தான். அமோனியம் குளோரைட் அதுவும் sublimable substance தான். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் sublimable substances. In place of camphor நம்ம என்ன எடுத்துக்கலாம், naphthalene எடுத்து நம்ம பண்ணலாம். Similarly, solid carbon dioxide known as dry ice. இப்போ இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னா இந்த இடத்துல solid carbon dioxide is known as dry ice அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொல்லுவோம், கேஸ் தான் சொல்லுவோம். ஆனா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், dry ice, which is used for ice cream storage. இப்போ நிறைய ஷாப்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஒயிட் கலர்ஸ்ல இருக்கும், ஒயிட் கலர் ஃபுல்லா இருக்கும். அது என்ன ஆகாது, நம்ம ஓபன் பண்ணி திறந்து ஓபன் பண்ணா கூட என்ன ஆகாது, லிக்விடா மாறாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா ட்ரை ஐஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அண்டர்கோஸ் இந்த இது என்ன ஆகும், டைரக்டா சாலிட்ல இருந்து லிக்விடா மாறும். இது அப்ப ட்ரை ஐஸ்ன்றது எதுன்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் மிக்சர்ஸ் வேர் சப்ளிமேஷன் கேன் பி யூஸ்டு டு செப்பரேட் த காம்பவுண்ட்ஸ்? வேற ஏதாவது சப்ஸ்டன்சஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு டிசால்வ் ஒன் மெட்டல் இன் அனதர்? அதே மாதிரி அதாவது வந்து ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல், ஒரு மெட்டல் இன்னொன்னுல போய் டிசால்வ் ஆகுமா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் do not dissolve into each other at room temperature. However, metals are melted at higher temperature. மெட்டல் இன்னொரு மெட்டல்ல போய் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர்ல. however, ஆனா மெட்டல்ஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஹை டெம்பரேச்சர்ல மெட்டல்ஸ் என்ன ஆகும், உருகும். ஓகே, they can be mixed to form a solution. அது என்ன ஆகும், உருகி மிக்ஸ் ஆகி என்ன ஆகும், ரெண்டு சொல்யூஷனா மாறும். ஓகே, இப்போ ரெண்டு மெட்டலை உருக வைக்கிறோம்னா ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், அது ஜஸ்ட் மெல்ட் ஆகி என்ன ஆகும், to form a solution of form ஆகும். When such a hot mixture of two or more metal cools, it solidifies into a new material that appears to be a single metal. இதுதான் என்னன்னு சொல்றோம், when such a hot mixture, நல்ல ரெண்டுமே மெல்ட் ஆகி சொல்யூஷனா மாறுது இல்லையா, இந்த hot mixture of two or more metal கூல் ஆகி அது என்னவாகும், solidification. solidify என்ன, சாலிடா மாறுது. சாலிடா மாறி ஒரு நியூ மெட்டீரியலா மாறும். அதுக்கு நியூ மெட்டீரியலா மாறி அது பார்க்கறதுக்கு என்ன இருக்கும், ஒரு சிங்கிள் மெட்டல் மாதிரி தான் இருக்கும்.
ஆனா ஆக்சுவலா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 2 மெட்டல் எடுத்துக்கிறோம், ஹை டெம்பரேச்சர் மெல்ட் பண்றோம், ரெண்டும் என்ன ஆகுது, நல்லா மெல்ட் ஆகி சொல்யூஷனா மாறுது. பார்க்கறதுக்கு என்ன இருக்கும், ஒரு சிங்கிள் மெட்டல் மாதிரி தான் தெரியும். ஸோ a homogeneous mixture of 2 or more metals or a metal and a non-metals is called an alloy. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் homogeneous அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கலவை அப்படின்னு சொல்லுவோம். மிக்சர் ஆஃப் 2 or more, 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட மெட்டல் ஆர் ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கலவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம அலாய் அப்படின்னு சொல்லுவோம். பிசிக்கல் மெத்தட்ஸ் cannot separate the components of an alloy. alloys பிசிக்கல் மெத்தட்ஸ் வச்சு நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப எதை வச்சு, they are generally prepared to produce materials that are stronger, more rigid or more corrosion resistant. அப்ப எதை வச்சு இது நம்மளால ஜெனரலி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, இது எதுக்காக யூஸ் ஆகாது, பிசிக்கல் மெத்தட்ஸ் cannot separate the components of an alloy. ஓகே, அலாயோட காம்போனன்ட்ஸ் பிசிக்கல் மெத்தட்ஸ் வச்சு பிரிக்க முடியாது. ஏன்னா they are generally prepared to produce, எதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா, மெட்டீரியல்ஸ் that are stronger, அதாவது இந்த மாதிரி மெட்டலை வச்சு எது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, மோர் ரிஜிட் உறுதியா இருக்கக்கூடிய, அதே மாதிரி மோர் கரோஷன் ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் பொருட்களை உருவாக்குவதற்கு தான் இந்த மாதிரி அலாய்ஸை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலாய் இன்க்ளூட் பிராஸ். நமக்கே தெரியும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலாய் எதுனா, பிராஸ் அப்படின்றது என்னன்னா a mixture of approximately 80% of copper and 20% of zinc இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும், பிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பித்தளை அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பிராஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிராஸ் அப்படின்றதும் ஒரு அலாய் தான். எந்த ரெண்டு சேர்ந்தது, ஒன்னு காப்பரும் 2 ஜிங்க்கு சேர்ந்திருக்கிற என்னன்னு சொல்லுவோம், அலாய். Bronze is a mixture of approximately 80% copper and 20% tin. இதுல என்ன இருக்கு, இதுவும் என்ன இருக்கு, 80% copper and 20% tin. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ற வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன ஆகாது, துரு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பண்ணால, ஸ்ட்ராங்கா இருக்கும், ரிஜிடா இருக்கும், அண்ட் கரோசிவ், நான் கரோசிவா இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, அது என்ன ஆகுது, இட் இஸ் an alloy. It is a mixture of iron இருக்கு, அதுல அதர் அனிமல்ஸ் என்ன இருக்கு, கார்பன் இருக்கு, that is 0.03 and 0.2 0.8 0.03 to 0.8% கார்பன் இருக்கு. அதே மாதிரி குரோமியம் இருக்கு, 16 to 80% of குரோமியம், 10 to 14% நிக்கல் இருக்கு, அண்ட் மாலிப்டினியம் that is 2 to 3% இருக்குது. இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம சாலிட் அலாய்ஸ் சொல்லுவோம். அப்ப அலாய் இஸ் a mixture of 2 metals or a metal and a non metal. இதுக்கு பேர் தான் அலாய்ஸ். இந்த அலாய்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நல்ல ஸ்ட்ராங்கரா இருக்கிறது, அதே மாதிரி ரிஜிட் உறுதியா இருக்கிற பொருட்களை தயாரிக்கிறதுக்கும், அதே மாதிரி நான் கரோசிவ், ஓகே, சீக்கிரமா என்ன ஆயிடுது, அரிச்சு போகாம இருக்கிறது, துருப்பிடிக்காம இருக்கிற மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற அலாய்ஸ், பிராஸ், காப்பர், அதாவது பிராஸ் இருக்கு, நெக்ஸ்ட் பிரான்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது எல்லாமே யூஸ் பண்றது அலாய். 5.43 சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன, சஸ்பென்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம், லிக்விட்ல கொண்டு போய் ஒரு சாலிட் ஆட் பண்றோம். அப்ப அந்த லிக்விட்ல என்ன கரையாம இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் மிதந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லிக்விட்ல கரையாம இருக்கக்கூடிய சில particles தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Let us look closely into the container shown in figure 5.2. No matter how well you stir, the sand particles can be seen clearly unlike in solution. நமக்கே தெரியும், for example sand particle with water, sand கொஞ்சோண்டு மணலை தண்ணியில கொண்டு போய் மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த sand particles நம்மளால ஈஸியா பார்க்க முடியும், unlike in a solution where the solute particles are not visible. Okay, are not visible. Such heterogeneous mixture in which the solid particles do not dissolve but remain suspended throughout the bulk of the medium are called a suspension. அப்ப என்ன ஆகும், ஒரு சாலிட கொண்டு போய் தண்ணியில ஆட் பண்ணும்போது, சால்வெண்ட்ல போடும்போது, சாலிட் அப்படின்றது என்னன்னு சொல்றோம், சாண்ட். சாண்ட் வந்து ஒரு சொல்யூட்டை கொண்டு போயிட்டு தண்ணியில போடும்போது, சால்வெண்ட்ல போடும்போது என்ன ஆகும், ஒரு சொல்யூஷனா ஃபார்ம் ஆகும். அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த ஹெட்ரோஜினியஸ் சொல்யூஷன்ல சாண்ட் என்னவா இருக்காது, கரையாது, அப்படியே கீழே இருக்கும். அப்ப இது என்ன ஆகுது, இட் ரிமைன் சஸ்பெண்ட், do not dissolve but remain suspended in the bulk of the medium. வாட்டர்ல என்ன இருக்கும், அப்படியே இருக்கும், கரையாம இருக்கிறதுக்கு பேரு தான் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றோம். In case of a suspension, the particles of the undissolved substance, undissolved என்னது, கரையாத substance, are larger in size. ஓகே, நம்ம என்னன்னு பார்த்தோம்னே தெரியும், சாண்ட் நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. அப்ப என்ன, அதோட சைஸ் larger in size than the particle present in the solution. வாட்டர் பார்ட்டிகல்ஸ், வாட்டர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை விட இதோட என்ன ஆகும், அன்டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் லார்ஜர் இன் சைஸ். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் a suspensions are visible to the naked eye. ஓகே, இந்த சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். Some other examples of suspension are sawdust suspended in water and tea leaves in water. அதே மாதிரி என்னன்னு சொல்ல, நம்ம மட்டி வாட்டர் கூட சொல்லலாம்.
அதே மாதிரி சா டஸ்ட் ஓகே மரத்தூள் கொஞ்சம் தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும் மேலே மிதக்கும். அதே மாதிரி சாக் பவுடர் தண்ணியில் போட்டோம்னா மேலே மிதக்கும். அப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் சஸ்பென்ஷன். ஓகே நாட் டிசால்வ்டு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சஸ்பென்ஷன்னா ஒரு சொல்யூட் பார்ட்டிகல்ஸை தண்ணியில் போடும்போது அது மிதக்காம ஓகே அந்த சொல்யூஷனில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம சஸ்பென்ஷன் சொல்கிறோம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் saw dust suspended in water, tea leaves in water examples of suspension. How can we separate mud from water? இதில் இந்த muddy waterன்றது ஒரு சஸ்பென்ஷன் தான். இதை எப்படி நம்ம தனியாக மட்டை வந்து நம்ம தண்ணியிலேருந்து பிரித்து எடுப்போம். இஃப் யூ லீவ் ஏ கண்டெய்னர் ஆஃப் மடி வாட்டர் அன்டிஸ்டர்ப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சோண்டு அதாவது மட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அந்த சேறு கலந்த தண்ணி அப்படின்னு தான் என்னன்னு சொல்லுவோம் மட்டி வாட்டர்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஓகே இஃப் அந்த மட்டி வாட்டர் என்ன பண்ணுறோம் நம்ம அன்டிஸ்டர்ப்டு கொஞ்ச நேரம் அப்படியே தனியாக வைக்கிறோம். த ஹெவியர் மட் பார்ட்டிகல் செட்டில் டவுன் அட் த பாட்டம் அண்டர் வாட்டர் மே ஸ்டில் அப்பியர் கிளவுடி. ஓகே கீழே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் கீழே செட்டில் ஆகிடும். ஆனால் அது மேலே இருக்கிற தண்ணி ஓகே இப்போ சேறு கலந்த தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் நம்ம கிளியராக இருக்காது, என்ன இருக்கும் கிளவுடியாக இருக்கும். யூ கேன் ஃபில்டர் த மடி வாட்டர் த்ரூ த காட்டன் கிளாத் ஆர் த ஃபில்டர் பேப்பர். இப்போ மேலே இருக்கிற அந்த மடி வாட்டரை மட்டும் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம் யூசிங் த ஃபனலை வச்சு நம்ம செப்பரேட் பண்றது தட் இஸ் ஃபில்டர் பண்றோம். while some of the larger particles will be removed the water often remains cloudy. இப்போ என்ன ஆகும் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம தனியே செப்பரேட் பண்ண பிறகு கூட இது என்னவா இருக்கும் நம்ம கிளவுடியா தான் இருக்கும், கலர் ஒயிட்டா இருக்காது, கொஞ்சம் டிம்மா தான் இருக்கும். this shows that filtration is not always enough to separate tiny particles. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா என்ன இருக்கு அந்த மடி வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கு மேல இருந்து எடுக்கிற அந்த வாட்டர்ல என்ன இருக்கு சில பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதால என்ன ஆகாது இதால நம்மளால ஈஸி நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது இந்த டைனி பார்ட்டிகல்ஸ். இஃப் த மடி வாட்டர் இஸ் ஸ்டில் நாட் கிளியர் ஈவன் ஆஃப்டர் கீப்பிங் ஃபார் சம் டைம் ஹவு கேன் பி கிளீன். இப்போ சப்போஸ் கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கிறோம், வச்ச பிறகு கூட என்ன இருக்கும் அந்த கலர் ஒயிட் ஆகாம கொஞ்சம் கலர் வந்து என்னவா இருக்கும் அந்த கிளவுடியா தான் இருக்கும். தென் அப்ப நம்ம எப்படி இதை கிளீன் பண்ணலாம்? இன் சச் கேசஸ் வி யூஸ் டெக்னிக்ஸ் சச் as centrifugation or coagulation. இந்த மாதிரி கேசஸ்க்கு எந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற மெத்தடை அப்ளை பண்ணுவோம். ஓகே ஆர் அதர்வைஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கொயாகுலேஷன்ற மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அந்த மட்டி வாட்டரை கிளீன் வாட்டரை நம்ம மாற்றலாம். ஏன்னா ஏன் அந்த மட்டி வாட்டர் வந்து நம்மளுக்கு கிளவுடியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சில பார்ட்டிகல்ஸ் இருக்கு, சாண்ட் பார்ட்டிகல்ஸ் சில மட் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கிறதால தான் அந்த கலராக இருக்கு. அப்போ பியூரா மாற்றணும் அந்த அப்படின்னா இந்த மெத்தடை அப்ளை பண்ணணும். தட் மெத்தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா சுழற்றி பிரிக்கும் முறை, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மூலமா என்ன ஆகும்னா ஓகே ஒரு பொருளை வச்சுட்டு வேகமாக சுற்றும் போது என்ன ஆகும்னா ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் செட்டில் டவுன் அட் த பாட்டம், லைட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்கும் மேல இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சென்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க த ஸ்பின்னிங் கேம் இஸ் ஏ ஃபோக் டான்ஸ் கால்டு ஃபுகாடி இன் மராத்தி அண்ட் கிக்லி இன் பஞ்சாபி. வாட் இஸ் திஸ் கால்டு இன் யுவர் லாங்குவேஜ்? இது வந்து சுழல் கேம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் கை கோத்து ஆடுறாங்க இல்லையா, இந்த டான்ஸ்ல என்ன ஆகும் நம்ம அதாவது ரெண்டு பேர் நல்லா கையை நல்லா பின்னிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க சுத்துவாங்க. சுத்தும் போது என்ன ஆகும் அதை மீறி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், நம்மள மீறி ஈஸியா என்ன பண்ண நம்மளால ஈஸியா ரொட்டேட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கேமுக்கு பேர் தான் ஸ்பின்னிங் கேம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த சென்ட்ரிஃபிகேஷன் நடக்குது. Let us understand this by a playing game. Choose a partner, cross your arms and hold each other hands as shown in the நம்மளே விளையாடி இருக்கோம் இந்த மாதிரி ஜஸ்ட் விளையாடி பாருங்க. Now spin around together. Do you feel as you have being pulled towards? நம்ம என்ன இருக்கும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் outwards. A similar force help to separate the mixture in a tube is called centrifugation. இந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு இந்த மிக்சரை செப்பரேட் பண்ற ஃபோர்ஸ். இந்த இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் சென்ட்ரிஃபிகேஷன். அதாவது சுழற்சி முறையில பிரிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ஈஸியா பிரிக்கலாம், சுழற்சி பிரிக்கும் முறை. இதுதான் என்னன்னு சொல்றோம் சென்ட்ரிஃபிகேஷன். This process involves spinning a mixture in a tube at a high speed. During centrifugation the tube becomes horizontal and the centrifugal force outward force acting on a body moving in circular motions. இதுதான் இந்த மிஷன். இந்த மிஷினுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து பிளட் சாம்பிள்ஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்க தட் இஸ் சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் வச்சிருக்காங்க, இங்க பிளட் சாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் நம்ம லேபரட்டரியில யூஸ் பண்ற எதை பிரிக்க போறோமோ அதை இங்க வச்சிடலாம். ஒரு டெஸ்ட் டியூப்ல இந்த மாதிரி வச்சிடலாம். அங்க ஒரு தனியாக ஒரு காலம் இருக்கும், அதை வச்சுட்டு என்ன பண்றோம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் பட்டன் அழுத்தணும்னா இது என்ன ஆகும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் ரொட்டேட் ஆகும். Okay, the tube becomes horizontal and the centrifugal force, outward force acting on a body in circular motion அது என்ன ஆகும் சுத்தம் causes the heavier particles to move upwards. அப்ப heavier particles என்ன ஆகும் upwards மூவ் ஆகும்போது where they settled at the tube. அப்ப இங்க என்ன இருக்கும் இங்க கீழே என்ன இருக்கும் heavier particles எல்லாமே செட்டில் ஆயிடும், lighter particles are at the top.
அப்போ while the lighter particle remains at the top, இது இந்த மெத்தடுக்கு பேர் தான் centrifugation. This centrifugation is widely used in laboratories. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, லேப்ல யூஸ் பண்ணுவாங்க to separate the components of blood. ஓகே, நம்மளோட blood components செப்பரேட் பண்ணுறதுக்கு எதுலாம் ரெட் blood cells, RBCs, plasma இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எதுன்னு சொல்லுவோம், இந்த centrifugation. ப்ளஸ் நம்ம கெமிக்கல் லெபார்டரிஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க. Next, bridging science and society. Okay, centrifugation is usually done using electric machines, but by applying ideas from a common toy, a simple hand-powered device is called a paper fuge. Okay, இங்க என்ன பண்றாங்க, thus ஒரு paper fuge, ஒரு artificial ஒரு method பண்ணிருக்காங்க. Centrifugation is done using electric machine வச்சு. Okay, but applying ideas from a common toy. Okay, a simple hand powder device is called paper fuge. It can perform the same process without electricity. அது வந்து electricity வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இது without electricity. சென்ட்ரிஃபிகேஷன் யூஸ்வலாக எலக்ட்ரிக் மெஷின் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்கு, ஒரு டாய் வச்சு விதவுட் எலக்ட்ரிசிட்டி மூலமாக இது பண்ணுறாங்க. பை ஸ்பின்னிங் த பிளட் சாம்பிள்ஸ் அட் எ வெரி ஹை ஸ்பீட், த பேப்பர் ஃபியூஜ் செப்பரேட்ஸ் ஹெவியர் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் லைட்டர் ஒன்ஸ். ஓகே, இது என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஸ்பின்னிங் பிளட் சாம்பிள்ஸை சுற்றும் போது இங்கே வச்சு கையில் வச்சு சுற்றுறாங்க. ஓகே, பிளட் சாம்பிள்ஸை வச்சு, அதாவது இது ஒரு கார்ட்போர்ட் டிஸ்க்கு, இங்கே என்ன இருக்குது, ஸ்ட்ரிங் ஆர் ஹேண்டில் இருக்குது, ரெண்டு சைடு ஸ்ட்ரிங் அண்ட் ஹேண்டில் இருக்குது, சென்டரில் பிளட் சாம்பிள்ஸ் ஒரு டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சுற்றுறாங்க, கையிலே ஹேண்ட் மூலமாக சுற்றும் போது பிளட் சாம்பிள்ஸ் அட் எ வெரி ஹை ஸ்பீட், த பேப்பர் ஃபியூஜ் செப்பரேட் ஹெவியர் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த லைட்டர் ஒன். அப்போ என்ன ஆகும், லைட்டராக இருக்கிறது பிளட் சாம்பிள்ஸை வச்சு சுற்றும் போது ஹெவியராக இருக்கிறது கீழேயும் லைட்டராக இருக்கிறது மேலேயே வரும். ஜஸ்ட் லைக் த லெபார்டரி சென்ட்ரிஃபியூஜ், த லோ காஸ்ட் டூல் கேன் டிடெக்ட் டிசீசஸ் லைக் மலேரியா. இதோட செலவு கம்மி, அதால இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படி லெபார்டரியில யூஸ் பண்றாங்கன்னா, விதவுட் எலக்ட்ரிசிட்டியில இதை பண்றாங்க. இது மேனுவலா வந்து ஸ்பின்னிங் மூலமா யூஸ் பண்றாங்க. இது லோ காஸ்ட் டூல், இது ஹெல்ப் டு டிசீஸ் மலேரியா அண்ட் அனீமியா இன் ரிமோட் ஏரியாஸ். ஓகே, மலேரியாவையும் அனீமியாவையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சச் சிம்பிள் டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் டு இம்ப்ரூவ் ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர் இன் ரிமோட் பிளேசஸ். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 5.8, let us make a model. Make your own centrifuge with a cardboard disc and a thick thread. ஓகே, நம்மளே என்ன பண்ண சொல்றாங்க, ஜஸ்ட் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளோட ஓன் சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் வித் a cardboard disc அந்த thick thread வச்சு. You will also able to see how the heavier particles are move outward. நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், heavier particles எப்படி ஈஸியா மூவ் ஆகுது outwards அப்படின்னா மேல வருது. It is fun and hands on the way to understand the science behind the separation. Which mixes would you like to use using this mini centrifuge? இதுதான் என்ன இருக்கு, ஒரு மினி சென்ட்ரிஃபியூஜ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மினி சென்ட்ரிஃபியூஜ், நம்மளாவே ஒரு மினி சென்ட்ரிஃபியூஜில் உருவாக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், coagulation. Coagulation is also a type of என்னன்னு சொல்றோம், that is coagulation is also a type of centrifugation தான். அப்போ இந்த coagulationல என்ன இருக்குன்னா, powdered alum, that is fitcari. ஓகே, இங்க என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு, powdered alum இருக்கு. powdered alum கீழே என்ன இருக்கு, muddy water, that is adding powdered alum to suspended impurities in water. இதுல என்ன இருக்குன்னா, impurities mixed with water. ஓகே, இம்பியூரிட்டிஸ் மட்டி வாட்டர் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சோண்டு என்ன ஆட் பண்ணுறாங்க, பவுடர்ட் ஆலம் ஆட் பண்ணுறாங்க. திஸ் ஆலம் இஸ் ஏ ஒயிட் கிறிஸ்டலைன் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷன். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதில் என்ன ஆகும், இந்த ஆலத்தில் போயிட்டு எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் சேர்ந்துடும். அப்போ தனியாக இருக்கும். The alum causes the fine suspended particles to come together. இந்த ஆலம் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் மண் துகள்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கிளம்பா மாறிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணா சேர்ந்து என்ன ஆகிடும், கிளம்ப் அப்படின்னா ஒரு கட்டியாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் coagulation. அந்த ஆலம் இஸ் செட் டு ஆக்ட் அஸ் அன் coagulant. ஓகே, இது ஈஸியாக என்ன பண்ணுறோம், இதை பிரித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, மட் பார்ட்டிகல்ஸை வாட்டர்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பவுடர்ட் ஆலம். ஓகே, பவுடர்ட் ஆலம்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அதில் ஆட் பண்ண உடனே இது என்ன ஆகும், இங்கே கொஞ்சமாக இருக்கிற அந்த மண் பார்ட்டிகல் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளம்பாக மாறிடும். கிளம்பாக மாறின பிறகு ஈஸியாக என்ன ஆகிடும், அப்போ தனியும் அது தனியும் நம்ம பிரிச்சிடலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் coagulation. அந்த ஆலம் இங்கே என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா coagulant ஆக்ட் ஆகுது. These larger clumps is formed settled by gravity. சரி, கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா, கொஞ்ச நேரம் வச்சும்போது என்ன ஆகும், இந்த லார்ஜராக இருக்கிற இந்த கிளம்ஸ் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆகிடும். மேலே என்ன இருக்கும், தண்ணி. ஓகே, இம்பியூரிட்டிஸ் செட்டில் டவுன் அட் த பாட்டம். கிளியராக இங்கே பாருங்கள், இம்பியூரிட்டிஸ் எல்லாமே செட்டில் ஆகிடுது. மேலே நம்மளுக்கு கிளியர் வாட்டர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இது ஒரு மெத்தட் ஆஃப் செப்பரேஷன், coagulation. ஆடிங் என்ன இருக்குது, ஆலம். ஓகே, பவுடர்ட் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் லார்ஜர் கிளம்ஸ் இஸ் ஃபார்ம் செட்டில் பை த கிராவிட்டி இஸ் கால்ட் sedimentation as shown in the figure and can be separated from water by decantation or filtration. அப்போ இது செட்டில் ஆகுது இல்லையா, இந்த லார்ஜர் கிளம்ஸ்லாம் செட்டில் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இதை கொண்டு போய் ஒரு டம்ளரில் ஒரு பீக்கரில் ஆட் பண்ணுறோம் இல்லையா,
ஒரு ஜஸ்ட் ஒரு இது வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம், இங்கே கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிகாண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படி without disturbing this solid என்ன பண்ணுவோம், transferring water to the another beaker, இதுக்கு பேரு தான் decantation. Can you think of any other coagulation process used in everyday life? இந்த மாதிரி வேற ஏதாவது coagulation process நம்ம daily lifeல யூஸ் பண்றோமா அப்படின்னா, the formation of cheese from milk also involves coagulation. அதே மாதிரி cheese நம்ம prepare பண்றோம் இல்லையா, மில்க்ல இருந்து வரக்கூடிய, அதாவது the formation of cheese from milk. Okay, cheese or இருக்கு பனீர் from milk, this is also the coagulation. இது எப்படி நம்ம cheese or பனீர் நம்ம prepare பண்றோம்னா, என்ன ஆட் பண்றோம், அதில் நம்ம just நல்ல பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1 or 2 drops எதை ஆட் பண்றோம், நம்ம லெமன் ஆட் பண்றோம் இல்லையா, அந்த லெமன் தான் என்ன பண்ணுது, அந்த பாலோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன இது திரிஞ்சு போற மாதிரி ஆயிடுது இல்லையா, இப்போ திரிஞ்சு ஆயிட்டு கிளம்ஸா மாறுது இல்லையா. அப்ப இது லெமன் ஆசிட் தான் என்ன இருக்கு, யூஸ்ட் as a coagulant. ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பனீர். ஓகே, இதுல லெமன் தான் coagulantா ஆட் பண்ணுது. இட் காசஸ் த coagulation ஆஃப் மில்க் புரோட்டீன் ஃபார்மிங் சீஸ். அதுக்கப்புறம் என்னவா மாறுது, சீஸா மாறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கொலாய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கூழ்மம், அதாவது லிக்விடா இல்லாம சாலிடா இல்லாம இருக்கக்கூடியதை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கூழ் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கொலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். கூழ் நமக்கே தெரியும், கஞ்சி கூழ் இதெல்லாம் பார்த்திருக்கோம், இதுதான் கொலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். If the components of the blood can be separated by centrifugation and the blood coagulates, is it a suspension? However, we cannot see blood cells with the naked eye. Is it a solution? இப்ப சப்போஸ் இது என்னன்னு சொல்ற சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் மூலமா பிளட்ல இருக்கிற காம்போனன்ட்ஸ், அதாவது பிளாஸ்மா, WBC, RBC இதெல்லாம் செப்பரேட் பண்றோம்ன்றது பார்த்திருக்கோம். அப்ப பிளட் coagulate ஆகும்போது இது சஸ்பென்ஷனா இருக்கா இல்ல சொல்யூஷனா இருக்கா, ஓகே நம்ம கண்ணால பார்க்க முடியாதா, இஸ் இட் a solution அப்படின்னு கேக்குறாங்க. blood is neither a solution nor a suspension. blood என்ன இருக்கு, அது சொல்யூஷனும் கிடையாது, அது சஸ்பென்ஷனும் கிடையாது, ஆனா என்னது, it is a colloid. blood அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு திக்கா இருக்கக்கூடிய ஒரு colloid. some other examples of colloids are milk, tomato sauce, ice cream. நமக்கே தெரியும், நம்ம சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ், மில்க், டொமேட்டோ, இது எல்லாமே என்ன இருக்கு, colloids வெரைட்டி தான் சேர்ந்தது. Bridging science and society, donate blood. Okay, donating blood saves life. நமக்கே தெரியும், blood donation saves life. People in emergency during surgeries and serious illness may need a blood transfusion, which is transfer of blood from a healthy person to a patient. அப்ப என்னன்னு சொல்ற, ரத்த தானம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த ரத்த தானம் என்ன ஆகும், யார் யாருக்கெல்லாம் அவசரத்துல எமர்ஜென்சி டைம்ல தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம blood கொடுக்கறது முக்கியமானது. donate blood is tested when the blood group is identified. blood கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்மளோட blood group டெஸ்ட் பண்ணுவாங்க. donated blood is tested. okay, already நம்ம donate பண்ணிருக்கலாம், அந்த blood என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. it is separated into components such as plasma, platelets, white and red blood cells. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த blood 4 விதமா பிரிப்பாங்க. இது பிளாஸ்மா தனியா, platelets தனியா, white blood cells தனியா, red blood cells தனியா, இந்த மெத்தட் மூலமாக பிரிப்பாங்க. they are stored safely in blood banks. என்ன பண்ணுவாங்க, ரத்த வங்கியில அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. and supplied when required. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. in chapter 3 tissues in action, you have learned that is tissues in action, you have learned that blood connects different parts of the body by transporting nutrients, gases and hormones. நம்ம ஆல்ரெடி tissues in actionsல blood பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அந்த blood தான் என்ன இருக்கு, மிக முக்கியமானது. நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் கேஸஸையும் ஹார்மோன்ஸையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு எது, blood ரொம்ப முக்கியமானது. so the body that is replaces the donated blood naturally within few weeks, making blood donation is safe and helpful. எவ்வளவு blood நம்ம கொடுத்தோமோ அது என்ன ஆயிடும், நம்மளுக்கு ரீஜெனரேட் ஆயிடும். making blood donation safe and helpful. do you know your blood group? find out. உன்னோட blood group உனக்கு தெரியுமா, கண்டுபிடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க blood sample, test tube sand இருக்கு. இந்த test tube sand இது blood sample கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, centrifugation method, plasma தனியா, platelets தனியா, white blood cell, red blood cells கண்டக்ட் பண்ணி, red blood cell centrifuge method மூலமா செப்பரேட் பண்ணிருக்காங்க. let us try to understand what are colloids. இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, colloids அப்படின்றது என்ன. இப்ப blood is a colloid அப்படின்னு பார்த்திருக்கோம். அது சொல்யூஷன் கிடையாது, சஸ்பென்ஷன் கிடையாது, அது colloid அப்படின்னு சொல்லியிருக்கோம். how are they different from solutions and suspension? இது எப்படி சொல்யூஷன்லயும் சஸ்பென்ஷன்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இது சொல்யூஷன்லயும் சஸ்பென்ஷன்ல இருந்து எப்படி டிஃபரன்ஸா இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன்னா என்னன்றது தெரியும், சஸ்பென்ஷன்னா என்னன்றது தெரியும். சொல்யூஷன்னா என்ன, ஹோமோஜீனியஸ், solute plus solvent சேர்ந்தது சொல்யூஷன். சஸ்பென்ஷன்னா என்ன இருக்கும், undissolved impurities are present in the solvent. அதுக்கு பேர் தான்
சஸ்பெண்டட் இன் எதுல சால்வெண்ட், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் சஸ்பென்ஷன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ கொலாய்டு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லணும், இது சஸ்பென்ஷனும் கிடையாது, சொல்யூஷனும் கிடையாது, இது என்னது ஒரு வகையான என்னன்னு சொல்லுவோம் கூழ் போன்ற கரைசல், அதுதான் என்னன்னு சொல்லணும் கொலாய்டு அப்படின்னு சொல்றோம். Can you think of some other substances that can be colloids? Solution, suspension and colloids different mainly in the size of the dissolved or suspended particles. இந்த சொல்யூஷனும் சஸ்பென்ஷனும் கொலாய்ட்ஸும் என்ன இருக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா மெயின்லி அது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா சைஸ் ஆஃப் த டிசால்வ்ட் ஆர் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், அதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ். the particle size of the solute is the smallest. இதுல சொல்யூஷன் இருக்கு, சஸ்பென்ஷன், இது சொல்யூஷன், இது சஸ்பென்ஷன், இது கொலாய்ட்ஸ், மூணு கொடுத்திருக்காங்க சொல்யூஷன் சஸ்பென்ஷன் கொலாய்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸ் எதோட சைஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது the particle that is the particle size of the solute is the smallest, that is எவ்வளவு இருக்குன்னா சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னா less than 1 nanometer, இதுல less than 1 nanometer. அதே மாதிரி first the solution, suspension and colloids differ mainly in the size of the dissolved or the suspended particle. The particle size of the solute is the smallest, okay, less than 1 nanometer in a solutionல less than 1 nanometer in diameter, இது சொல்யூஷன்ல இருக்குது. colloids have larger particles, colloidsல என்ன இருக்கு larger particles, okay, இது எவ்வளவு இருக்குன்னா 1 to 1000 nanometer, 1 to 1000 nanometer. ஆனா சஸ்பென்ஷன்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது more than 1000 nanometer, okay, more than 1000, சஸ்பென்ஷன்ல more than 1000 nanometer. இதான் பார்ட்டிகல்ஸோட சைஸ். இது லெஸ் தென் 1 நானோமீட்டர், இது 1 to 1000 நானோமீட்டர். அதே சஸ்பென்ஷன்ல மோர் தென் 1000 நானோமீட்டர் பார்ட்டிகளோட சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்லைக் சஸ்பென்ஷன் the particles in a colloid do not settle over the time from the mixture. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், சஸ்பென்ஷன்ஸ்க்கும் இன்னொன்னு கொலாய்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சஸ்பென்ஷன்ல என்ன ஆகும்னா பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆகும், ஆனா கொலாய்ட்ஸ்ல பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது செட்டில் ஆகாது. இப்ப மில்க் இஸ் ஏ கொலாய்டுன்னு பாக்குறோம், அதுல நிறைய சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட் மில்க். அப்ப அதுல பாக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு ஹோமோஜீனியஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ஆக்சுவலி மில்க் இஸ் ஏ ஹெட்ரோஜீனியஸ், ஓகே, அதுல நிறைய இருக்கு, ஃபேட் இருக்கு, விட்டமின் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, நிறைய மிக்சர் இருக்கு, அதுதான் மில்க் இஸ் ஏ கொலாய்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க நம்ம சாண்ட் வித் வாட்டர் அப்படின்றத சஸ்பென்ஷன் சொல்லுவோம், அது என்ன ஆகும் ஈஸியா செட்டில் ஆகும். ஆனா மில்க்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இல்ல கூழ், ஓகே, நம்ம சாதாரண கூழ் இருக்கு இல்லையா அப்படியே தான் என்ன இருக்கும் கூழ் மாதிரி தான் இருக்கும். கஞ்சி, ஓகே, அம்மா சத்துமாவு கஞ்சி போடும்போது என்ன இருக்கும் தனித்தனியே சஞ்சி தனியே கீழே செட்டில் ஆகாது, அது எப்போ நம்ம கரண்டி எடுத்து கலக்கினா கூட என்ன இருக்கும் கஞ்சி மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுதான் கொலாய்ட். The particles in a colloid do not settle over time from the mixture, they are uniformly dispersed throughout the mixture or in the solution. அது என்ன ஆகும் எல்லா இடத்துலயுமே யூனிஃபார்ம்லி மிக்ஸ்டா இருக்கும், அதுக்கு பேர் தான் கொலாய்டுன்னு சொல்லுவோம். that is the difference between suspension and colloid. நெக்ஸ்ட் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒளி சிதறல் அடையுது, ஓகே, ஒளி சிதறல் அடைகிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப let go back to the activity 5.1 front pageல இருக்குது. what happened to use the thin beam of laser light when it passed through the beaker containing through the mixture? just ஒரு 3 பீக்கர் வழியா என்ன பண்ற லேசர் லைட்டை பாஸ் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம பார்த்தோம். you might have observed that the path of the light beam was not visible in a solution. just நம்ம சொல்யூஷன்ல பார்க்கும்போது என்ன இருக்க விசிபிளா தெரியாது. the particle அதே மாதிரி B அது Aல இருக்குது சொல்யூஷன், அதுல என்ன இருக்காது not visible, was not visible. The particles in suspension B ல என்ன ஆகும்னா என்ன ஆகும் easily scattered the beam of the light making its path என்ன இருக்கும் விசிபிளா இருக்கும், B ல விசிபிளா இருக்கும். அதே மாதிரி in mixture C2 the path of light was visible. அப்ப A ல not visible, B ல என்ன ஆகும் அந்த லைட் போற வழி, ஓகே, அந்த வழியா லைட் என்ன பண்ணும் ஊடுருவி போறத ஏ சொல்யூஷன்ல பார்க்க முடியாது, ஆனா பில பார்க்க முடியும். இந்த லேசர் லைட் ஊடுருவி போறத பில பார்க்க முடியும், சில பார்க்க முடியும். இண்டிகேட்டிங் த பார்ட்டிகல்ஸ் scattered the light through the mixture appeared homogeneous. okay, have you ever observed light scattering by particles in your surroundings? The scattering of light by particles is known as Tyndall effect. இதுக்கு பேரு தான் என்ன ஆகுது the scattering of light, ஒளி வந்து சிதறல் அடையுது, சிதறடையுது பேருக்கு தான் என்னன்னு சொல்ல நம்ம Tyndall effect சொல்லுவோம். It is also called, that is it is called so because it was first explained by the scientist John Tyndall. இது ஏன் இந்த பேர் வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சவர் ஜான் டிண்டால், அதால அவரோட பேர்லயே Tyndall effect சொல்லுவோம். who studied the scattering of light by the particles. This effect can also be observed when a fine beam of light enters a dark room through a small hole. ஒன்னும் இல்லை, நம்ம வீட்டில் ஜஸ்ட் ஒரு மேலே
மேலே கூரையில் ஒரு ஹோல் இருந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம ஈஸியாக அதுலேருந்து நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த உள்ளே இருக்கிற அந்த லைட்டோட சன் ரேஸில் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே அந்த ஹோல் வழியாக விழும்போது அங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை பார்க்கலாம். இன்னும் கிளியராக சொல்லணும், நம்ம சினிமா தியேட்டருக்கு போகும்போது ப்ரொஜெக்டர் இருட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்லேருந்து வர லைட்டில் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த லைட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னோம். திஸ் ஹேப்பன்ஸ் when light gets scattered by the dust and smoke particles in the air. அப்போ லைட் என்ன ஆயிடுது, எதால ஸ்கேட்டர் ஆகுதுன்னா டஸ்ட் அண்ட் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இன் த ஏர். இதுக்கு பேர் தான் டிண்டல் எஃபெக்ட். யூ மைட் ஆல்சோ ஹவ் அப்சர்வ் திஸ் ஃபினாமினன் இன் தட் இஸ் த ஃப்ளட் லைட்ஸ் இன் எ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். இதோ இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த ஃப்ளட் லைட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் நம்ம ஈஸியாக பெரிய பெரிய லைட் மூலமாக என்ன ஆகுது, இந்த லைட்டு எதால ஸ்கேட்டர் ஆகும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லையும் ஸ்மோக் மூலமாகவும் ஸ்கேட்டர் ஆகுது நம்ம பார்க்கலாம். அந்த ஃபினாமினம் இந்த தட் இஸ் ஃப்ளட் லைட்ஸ் இன் எ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். திங்க் ஆஃப் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அக்கர்ஸ் when it passes. அதே மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் கூட பார்க்கலாம். ஓகே, டென்ஸ் ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும், அந்த இலைகளுக்கு மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய லைட் இருக்கு இல்லையா, அங்கங்க வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த வெளிச்சத்தை கூட ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அக்கர்ஸ் when it passes through a colloid or a suspension but not when passes through a transparent solution. அப்போ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் எது கொலாய்டில் நடக்கும், சஸ்பென்ஷனில் நடக்கும். because the size of the particle is இன்னும் இங்கே வந்து இதில் வந்து கொஞ்சம் லிட்டில் மோர் பிக்கர். அதே மாதிரி when it passes through a transparent, ஆனால் இதில் எது வழியாக, சொல்யூஷன் வழியாக அது என்ன ஆகாது, லைட் ஸ்கேட்டர் ஆகாது. the components of a colloid are called the dispersed phase and dispersed medium. ஓகே, அந்த components of the space கொலாய்டில் ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்று வந்து dispersed phase அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது dispersion medium அப்படின்னு சொல்லுவோம். இப்போ phase அப்படின்னா எந்த solute particles disperse ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் dispersed phase. dispersion மீடியம்னா எது மூலமா அது வந்து பார்ட்டிகல்ஸ் இதுவாயிருக்கு, டிசால்வ் ஆயிருக்கு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சால்வெண்ட். அதான் சொல்லுவோம் டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த solute like components are the dispersed particles in a colloid form dispersed phase and the component in which the dispersed phase is suspended is called a dispersion medium. அப்ப dispersed phase அப்படின்றது எந்த solute particles அதுக்குள்ள டிசால்வ் ஆயிருக்கு, அதுக்கு பேர் தான் dispersed phase. dispersedனா பரவி இருக்கிறது. ஓகே, ஒரு solute particles அந்த தண்ணிக்குள்ள பரவி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம dispersed phase ன்னு சொல்லுவோம். dispersion medium பண்றதுனா எது மூலமா பரவி இருக்கு, தண்ணி தான் அதுல dispersion medium. அப்ப solvent is the dispersion medium அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் dispersion medium. Some common colloids we encounter in our daily lives have both dispersed phase and dispersion medium as liquids. They are called emulsions. For example, emulsion. Emulsionல என்ன இருக்கு, ஆயில் இருக்கு, வாட்டர் இருக்கு. Okay, further classified oil in water or water in oil depending on the nature of the dispersed phase and dispersion medium. அதே மாதிரி milk and varnishing creams are common examples of oil in water emulsions, whereas butter, body lotions, cold creams are examples of water in oil emulsions. Some medicines are also prepared by emulsions to disperse them in water and make them easily. This is also reduce the greasy feeling of the liquid medicines. அப்ப இதுல இந்த மேல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல எதெல்லாம் dispersed phase and dispersed medium அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The presence of emulsifying agents stabilize the emulsion. For example, proteins in milk, butter act as emulsifying agent. இந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம emulsifying agent. proteins in milk, மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன், அதே மாதிரி அதுல என்ன இருக்கு, அண்ட் பட்டர்ல என்ன ஆகுது, எமல்சிஃபைங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி you can make an emulsion by thoroughly mixing a shake of few drops of cooking oil with water containing a few drops of soap solution. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எமல்ஷன் எப்படி, அதாவது எமல்ஷனை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னா that is a cooking oil, water, next a few drops of soap solution ஆட் பண்ணோம்னா easily we can prepare emulsion அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Threads of curiosity அப்படின்ற டாபிக்ல. Next, activity 5.9, complete the table 5.1, review what you have learned that solution, suspension and colloids மூலமா என்னென்ன படிச்சோம் அப்படின்றத பத்தி டேபிள் கொடுத்திருக்காங்க, அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது சொல்யூஷன் டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டி, சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலாய்ட். த்ரீ டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஒன் இஸ் சொல்யூஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சஸ்பென்ஷன், தேர்ட் ஒன் இஸ் கொலாய்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நேச்சர்னு பார்க்கும்போது ஹோமோஜினியஸா ஹெட்ரோஜினியஸ்னா சொல்யூஷன் இஸ் ஹோமோஜினியஸ், சஸ்பென்ஷன் இஸ் ஹெட்ரோஜினியஸ், கொலாய்ட் இஸ் ஹெட்ரோஜினியஸ். பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது less than 1 nanometer, more than 100 nanometer, that is next more than 1000 nanometer, colloid வந்து 1 to 1000 nanometer. Next, visibility in பார்க்கும்போது particles not visible, இது particles are visible but not visible to naked eye. separation by filtration வரும்போது cannot be separated solution, இது can be separated, cannot be separated. settling அப்படின்னு பார்க்கும்போது do not settled, இது வந்து settled, இது வந்து do not settled. Tyndall effect ன்னு பார்க்கும்போது it shows Tyndall, இது do not show Tyndall effect. Next, suspension shows Tyndall effect. Third, colloid shows Tyndall effect அப்படின்னு சொல்லலாம்.
We use various properties such as size, density, solubility to separate mixtures. அப்ப எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த பண்புகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சர்ஸோட எந்தெந்த பண்புகளை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம்னு பார்க்கும்போது சைஸை வச்சோ டென்சிட்டி வச்சு சாலிபிலிட்டி வச்சோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மிக்சரை செப்பரேட் பண்ணலாம். However, separation is not always simple. அதாவது செப்பரேஷன் அப்படின்றது என்னன்னா it is not simple. Imagine trying to separate all the ingredients of lemonade once they have been mixed. Suppose நம்ம lemonade அப்படின்னா லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, தண்ணி எடுத்துக்கிறோம், லெமன் ஜூஸ் போடுறோம், சால்ட் போடுறோம், சுகர் போடுறோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்மளால தனித்தனியாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முடியாது. Imagine trying to separate all the ingredients in the lemonade once they have been mixed. Can you do it? நம்மளால முடியுமா? முடியாது. Do you know that separation happens in nature and in our body for two? For example, our kidneys remove waste from our blood. Okay, நம்மளோட பாடி கூட நிறைய செப்பரேட் பண்ணுது. எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம நேச்சராகவே உடம்புக்குள்ளவே நம்மளோட பாடிக்குள்ள நேச்சராகவே நடக்கக்கூடிய செப்பரேஷன் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் நம்ம கிட்னி அப்படின்ற ஆர்கன் என்ன பண்ணுது, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ற முக்கியமான ஃபில்ட்ரேஷன் தட் இஸ் செப்பரேஷன் ஒர்க் பண்ணுது. டுடே we face bigger challenges like cleaning oceans and rivers by removing plastic waste. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா பார்க்கும்போது ஓஷன்ஸை கிளீன் பண்றது, அதே மாதிரி ரிவர்ஸை கிளீன் பண்றது, அதுல என்ன இருக்கு எல்லாமே பிளாஸ்டிக் வேஸ்ட் எப்படி நம்ம செப்பரேட் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் டு ட்ரீட் சீவேஜ் வாட்டர் பிஃபோர் ரிலீசிங் இன் டு த என்விரான்மெண்ட். அதே மாதிரி என்ன ஆகுது, அதாவது சீவேஜ் வாட்டரை கிளீன் பண்றதும் முன்னாடி ரிலீஸ் என்விரான்மெண்ட்ல கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அதை கிளீன் பண்றதும் முக்கியமானது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ் ஸ்டெப்ஸ் சச் as sedimentation, coagulation and filtration. இந்த சீவேஜ் வாட்டரும் டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் மூலமா அதை என்ன பண்றோம் செப்பரேட் பண்றோம். ஒன்னு செடிமெண்டேஷன் ப்ராசஸ், நெக்ஸ்ட் coagulation, third filtration. Clean water obtained in this way can be reused for flushing toilets or watering plant. இந்த மாதிரி சீவேஜ் வாட்டர்ல இருந்து உருவாகக்கூடிய கிளீன் வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணலாம், ரீயூஸ்டு ஃப்ளஷ் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்றதுக்கும் பிளான்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். another important task is sorting or segregating the waste at home. இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் கடமை என்னன்னா சார்ட்டிங் ஆர் செக்ரிகேட்டிங் வேஸ்ட். ஓகே, நிறைய என்ன பண்றோம் நம்ம வேஸ்ட் என்ன பண்றாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பையை என்ன பண்றாங்க செப்பரேட் பண்றது ஒரு முக்கியமான டாஸ்க். ஓகே, ட்ரை வேஸ்ட் சச் as பிளாஸ்டிக், பேப்பர், கிளாஸ் ஆர் மெட்டல் கேன் பி ரீசைக்கிள்டு. ட்ரை வேஸ்ட் அப்படின்றது எதுனா சொல்லலாம், பிளாஸ்டிக் சொல்லலாம், பேப்பர் சொல்லலாம், கிளாஸ் சொல்லுவோம், மெட்டல், இதெல்லாம் என்ன பண்றோம் நம்ம ஈஸியா ரீசைக்கிள் பண்றதுக்காக போட்டுறோம். while wet waste like எதுனா ஃபுட் ஸ்கிராப், வெஜிடபிள் peels can be compost. இதெல்லாம் என்ன பண்ணலாம் கம்போஸ்ட் உரங்களா யூஸ் பண்ணலாம். Researchers are also finding out to recover valuable materials such as lithium from old batteries used in mobile phones and laptops. அதே மாதிரி இன்னைக்கும் என்ன பண்ணாங்க ஆராய்ச்சியாளர்கள் எப்படி வந்து ஈஸியா வந்து அதாவது லித்தியம் பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய ஓல்டு பேட்டரியில் இருக்கக்கூடிய லித்தியத்தையும் அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறது லித்தியத்தை கூட எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், வேல்யூபிள் மெட்டீரியலாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. பை இம்ப்ரூவிங் த மெத்தட் ஃபார் சார்ட்டிங் வேஸ்ட் அண்ட் ரீசைக்ளிங் மெட்டீரியல்ஸ் யூ கேன் மேக் த வேர்ல்டு கிளீனர், ஹெல்த்தியர் அண்ட் மோர் சஸ்டைனபிள். ஓகே, இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம வந்து வேஸ்ட்டை பிரித்து எடுத்தோம்னா ரீசைக்கிள் பண்ணோம்னா மெட்டீரியல்ஸை நம்ம வேர்ல்டு எப்படி இருக்கும், உலகம் வந்து ஒரு க்ளீனாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அதே மாதிரி வாழ தகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe. Chem Free Tutorial. Thank you.